கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது? பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும். அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே. விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்கள மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. முத்தழகு, முத்தழகு, வீட்ல இருக்கியா புள்ள? வாங்க பட்டக்கா, உள்ள வாங்க. என்ன உன்னை 2-3 நாளா வீட்டு பக்கமே காணோம். 2 நாளைக்கு முன்னாடி வந்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஆளையே காணோமே. அக்கா, அதை ஏன் கேட்குறீங்க போங்க. முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வெளியில் வந்தேன் பாருங்க. கரெக்டாக காலுக்கு அடியில் ஒரு விஷப்பூச்சி. நல்ல நேரம் நம்ம ரோசி அதை பார்த்துட்டு குலைச்சி எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. இல்லைன்னா அது என்னை கடிச்சிருக்கும். அப்படியா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே புள்ள. நான் வெளியே வந்து பார்த்தப்ப உன்னை காணோம். சரி, கீரையை பறிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்ட போலன்னு இருந்துட்டேன். அந்த அதிர்ச்சியில் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன்க்கா. இன்னுமே நான் அதுலேருந்து வெளியில் வரல. வந்ததுலேருந்து ஒரே காய்ச்சல் வேற. இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல. இவ்வளவு நடந்துருச்சா? ஆமாக்கா, ரோசி மட்டும் அன்னைக்கு குலைச்சி காட்டி கொடுக்கலனா இன்னைக்கு நான் இருந்திருப்பேனானே தெரில. பரவாயில்ல, என் ரோசி இம்புட்டு பெரிய உதவி செஞ்சிருக்கா உனக்கு. ஆமாக்கா, அதுலேருந்து எனக்கு செல்ல பிராணியா ரோசி மாதிரி ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் பிள்ளை. என் பெரியம்மா வீட்டில் இப்போ நாய் குட்டி போட்டு வச்சிருக்கு. வேணும்னா அதுலேருந்து ஒரு நாய்க்குட்டி உனக்கு கொண்டு வந்து தரேன். நீ வேணா வளர்த்துக்கிறியா? சரிதான்க்கா. ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி வளர்க்குறது, இப்படிலாம் எதுவுமே தெரியலையே. அதனால என்ன, சொல்லிட்டா போச்சு. இதோ இப்போ இவங்க சொல்கிறத கேளு. சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளு. நம்மில் பலர் நாய், பூனை, பறவை என பல விலங்குகளை குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே வளர்க்கின்றோம். ஒரு சிலர் ஒரு படி மேலே சென்று அந்த செல்லப்பிராணிகளை தங்களுடன் தூங்க வைப்பது முதல் அவற்றிற்கு உணவளிப்பது வரை தங்கள் கைகளாலே உணவளிக்கும் அளவுக்கு கூட சென்று விடுகின்றனர். இந்த அன்பு பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் இதில் ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்று காண்போம். செல்லப்பிராணிகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம். ஏன் செல்லப்பிராணிகளை வளர்க்கிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அதில் அவற்றுக்கு தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியமாக பலர் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பார்த்துவிட்டு அந்த குருவி நல்லா இருக்குது, இல்லை அந்த கிளி நல்லா இருக்குது என்று தேர்ந்தெடுக்கின்றனர். இது மிகவும் தவறானது. அது ஒரு பொம்மை அல்ல, அது ஒரு உயிரினம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து செல்லப்பிராணிகளும் சிறிய வயதில் பார்ப்பதற்கு அழகாக தான் தெரியும். ஆனால் அவற்றை நாம் வாங்கி வளர்க்கும் பொழுது அது பெரிய வயதை அடையும் பொழுது நாம் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய முடியுமா என்பதை எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு தேர்வு செய்வது நன்மை பயக்கும். முதலில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எனப்படும் வாழ்வு முறைக்கு ஏற்றாற்போல் செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணமாக, அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பெரிய வகை நாய் வகைகளை தவிர்ப்பது நல்லது. நம் நாட்டில் நிலவும் தட்பவெட்ப நிலைக்கு பழகிய நாட்டின நாய்களை தேர்ந்தெடுத்தல் மிகவும் சரியாக இருக்கும். வெளிநாட்டில் இனங்களான ஜெர்மன் ஷெப்பர்ட் அல்லது கிரேட் டேன், செயின்ட் பெர்னார்டு இந்த மாதிரியான நாய் வகைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றால் நம் நாட்டில் நிலவும் தட்பவெட்ப நிலையில் மிகவும் சிரமப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் செல்லப்பிராணிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றுக்கு நம்மால்
அந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்க முடியுமா என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவற்றுக்கு தேவையான இடவசதியும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தை செலவழிப்பது குறித்து பேசும்பொழுது ஏன் அவ்வாறு நாம் அவற்றுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், அவற்றுடன் நாம் பழகும் பொழுது அவற்றின் குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அவற்றிற்கு உடல்நிலை எதுவும் சரியில்லை என்றால் நாம் எளிதிலேயே மிக விரைவில் கண்டறிய முடியும். உடனடியாக நம் அருகிலுள்ள கால்நடை மருத்துவரிடம் கொண்டு செல்ல முடியும். சென்னை போன்ற பெருநகரங்களில் நாம் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் பொழுது, முக்கியமாக நாய்களை வளர்க்கும் பொழுது, அவற்றிற்கு அரசின் அறிவுறுத்தலின்படி அவற்றின் உடலில் மைக்ரோசிப்பை பொருத்துவதன் மூலம் அவை தொலைந்து போனாலும் நாம் கண்டறிவதற்கு உதவி செய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பராமரிப்பு முறை குறித்து பார்ப்போம். செல்லப்பிராணிகள் சிறு வயதிலிருந்தே நம் கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி தேவையான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். செல்லப்பிராணிகள் ஒரு 10 முதல் 15 ஆண்டுகள் வரை, ஒரு சில பறவைகள் 50 ஆண்டுகள் வரை கூட நம்முடன் வாழும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் தான் அவற்றின் உலகம், நம்மை சுற்றி தான் அவற்றின் உலகம் இயங்குகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்பாராத காரணங்களால் நாம் நம் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவற்றை அருகில் உள்ள ஒரு காப்பகத்திலோ அல்லது ஒரு பாதுகாப்பாளரை நியமித்தோ அவற்றை பராமரிப்பது நல்லது. இந்த மாதிரி நாம் அருகில் உள்ள ஒரு காப்பகத்தில் அவற்றை விடும் பொழுது அவற்றிற்கு புது இடம் என்பதால் அவை மற்ற விலங்குகளுடன் சண்டையிடும், ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும், கடிப்படும். இதை தவிர்ப்பதற்கு அவற்றை ஆரம்ப காலத்திலிருந்தே நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் பழக்குவது, அதாவது சோஷியலைசேஷன் என்று சொல்வார்கள், அவற்றை மற்ற விலங்குகள் அல்லது மற்ற நபர்களுடன் பழக்குவது நல்லது. ஒரு சிலர் ஆசைக்காக செல்லப்பிராணிகளை வாங்கி வளர்க்கின்றனர். பின் நாட்களில் அவைகளுக்கு ஏற்படும் ஒரு சில உடல் உபாதைகளால் அல்லது நோய்களாலோ அல்லது விபத்து போன்ற நிகழ்வுகளாலோ அவற்றின் உடல்நிலை சரியில்லை என்றால் அவற்றை அப்படியே கைவிட்டு விடுகின்றனர். யோசித்து பாருங்கள், அவையும் நம் வீட்டு பிள்ளைகள் போலதான். அவைகளால் பேசக்கூட முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் அவற்றை தனிமையில் விடுவது ஒருபொழுதும் நல்லதல்ல. நம் பிள்ளைகளை அவ்வாறு செய்வோமா என்பதையும் யோசித்து பார்த்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். அவற்றுக்கு என்னவானாலும் கடைசி வரை நாம் கூட இருந்து அவற்றை பராமரிப்பது நல்லது. மேலும் தினமும் அவைகளுக்கு தேவையான உடற்பயிற்சி மற்றும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவது மிகவும் நன்மை பயக்கும். சரியான மற்றும் போஷாக்கு நிறைந்த உணவுகளை அவற்றுக்கு வழங்குவது நல்லது. நம் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உணவு மற்றும் தடுப்பூசி செலுத்துவது போன்ற அனைத்து வகையான பராமரிப்பு முறைகளையும் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது பிறரிடமிருந்து தத்தெடுக்கலாம். உணவை பொறுத்தவரை மனிதர்கள் உண்ணும் அதிக மசாலா நிறைந்த உணவுகளை அவற்றிற்கு வழங்குதல் கூடாது. குறிப்பாக வீட்டில் உள்ள செல்லப்பிள்ளைகள் அவற்றிற்கு சாக்லேட், பூண்டு, திராட்சை போன்ற உணவுகளை அளிக்கும் பொழுது ஒரு சில செல்லப்பிராணிகளுக்கு அது நஞ்சாக மாறக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம் செல்லப்பிராணிகள் தங்கியிருக்கும் இடத்தை சரிவர தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். கிருமி நாசினி போன்ற திரவங்களை பயன்படுத்தும் பொழுது நன்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அவற்றை சுத்தம் செய்வது நல்லது. இல்லையெனில் அந்த கிருமி நாசினியில் உள்ள கெமிக்கல்களால் அவற்றின் தோலில் அழற்சி ஏற்படக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் கொசு, உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகள் நம் செல்லப்பிராணிகள் உடலில் காணப்பட்டால் உடனடியாக அவற்றிற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அந்த ஒட்டுண்ணி அல்லது முக்கியமாக உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகளால் நமக்கும் மனிதர்களுக்கும் பல நோய் கிருமிகள் பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தடுப்பூசி குறித்து பார்ப்போம். பரவக்கூடிய ஒரு சில நோய்களிலிருந்து நாம் தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் நம் செல்லப்பிராணிகளை அந்த நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும். செல்லப்பிராணிகளுக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடுவது செல்லப்பிராணி உரிமையாளரின் அடிப்படையான கடமையாகும். குறிப்பாக நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி என்பது மிகவும் முக்கியமானது. உலக அளவில் 59,000 பேர் ஒரு வருடத்திற்கு இந்த வெறிநோயினால் உயிரிழக்கின்றனர் என்பது தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நோயானது 97% நாய்கள் மூலமே பரவுகின்றது. அதனால் நம் செல்லப்பிராணிகளுக்கு முக்கியமாக இந்த தடுப்பூசியை செலுத்துவது மிக மிக அவசியமானது. இந்த தடுப்பூசியை வருடம் ஒரு முறை இதற்கான பூஸ்டர் டோஸ் எனப்படும் தடுப்பூசியை, இந்த மருந்தை செலுத்துவது நல்லது. இது மட்டுமல்லாது நம் செல்லப்பிராணி நம்மை நக்கும் பொழுது அவற்றின் உமிழ்நீரிலிருந்து ஒரு சில கிருமிகள் நமக்கு பரவக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே செல்லப்பிராணிகள் நம்மை அன்பின் மிகுதியால் நக்கினாலும் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு கழுவது நல்லது. நம் செல்லப்பிராணிகள் மற்றும் நம் பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களை அறியாமல் பல் அல்லது அவற்றின் நகம் போன்றவற்றால் கீறல்கள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு நல்ல தண்ணீரில் கழுவுவது நன்மை பயக்கும். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. குடற்புழு நீக்கம் குறித்து பார்ப்போம். நம் செல்லப்பிராணிகள் வயிற்றில் இருக்கும் ஒரு சில ஒட்டுண்ணிகள் மனிதர்களுக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி முறையான இடைவேளையில் குடற்புழு நீக்கம் செய்வது அவசியம். இவ்வாறு நம் செல்லப்பிராணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான மருந்துகள் மற்றும் அவற்றுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் ஒரு ஃபைல்
போட்டு அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. கடைசியாக கருத்தடை மற்றும் கைவிடப்படுதல் குறித்து பார்ப்போம். நம்மில் பல செல்லப்பிராணிகளை இனப்பெருக்கம் செய்ய விரும்புவதில்லை. அந்த ஒரு செல்லப்பிராணி மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள் உடனடியாக அவற்றை சிறு வயதிலேயே கருத்தடை செய்வது நல்லது. இவ்வாறு செய்வதனால் தேவையற்ற குட்டிகள் ஈனுவதை தவிர்க்க முடியும். மேலும் பிற்காலத்தில் அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொற்றுகள் மற்றும் புற்றுநோய் போன்ற அபாயங்களிலிருந்து அந்த செல்லப்பிராணிகளை காக்கும். இவ்வாறு கருத்தடை செய்ய முடியாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த குட்டிகள் நம்மால் பராமரிக்க முடியாமல் தெருவில் விடக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். வீட்டில் வளர்க்க முடியாமல் தெருவில் விடுவது என்பது அந்த விலங்குகளுக்கு நாம் செய்யும் ஒரு துரோகம் என்று கருதலாம். நோய் பாதிப்புக்கு உள்ளான செல்லப்பிராணிகளை நாம் தெருவில் விடும்பொழுது அந்த செல்லப்பிராணிகள் தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு இந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு காரணமாகவும் அமைகின்றது. கடைசியாக தெரு விலங்குகளுக்கு உணவளிப்பது குறித்து பார்ப்போம். இது பார்ப்பதற்கு மனிதாபமான முறை போன்ற தோன்றினாலும் இந்த பழக்க வழக்கத்தினால் பல நாய்கள் அல்லது தெருவிலங்குகள் எண்ணிக்கை கூடுகின்றன. இது மேலும் நோய் பரவ வழிவகுக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே ஒரே இடத்தில் அவற்றிற்கு உணவளிப்பது மூலம் இந்த தெருவிலங்குகள் பல இடத்திற்கு சுற்றித் திரிவதை தவிர்க்க முடியும். மேலும் நாம முன்வந்து இந்த தெருவில் திரியும் தெருவிலங்குகளை பிடிப்பதற்கு உதவுவதன் மூலம் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவ முடியும். மேலும் பெருநகரங்களில் மாடுகள் போன்ற விலங்குகளையும் தெருவில் திரிய விடுவது அதன் மூலம் போக்குவரத்து இடையூறாகவும் மற்றும் விபத்துகள் உண்டாகுவதற்கும் காரணமாக அமைகின்றன. கடைசியாக விலங்கு வழி பரவல் நோய் குறித்து மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து பார்ப்போம். விலங்கு வழி பரவல் நோய்கள் என்பது ஜூனோட்டிக் நோய் என்று இந்த மாதிரியான நோய்கள் நம் செல்லப்பிராணிகளிலிருந்தும் நமக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ரேபீஸ் அல்லது வெறிநோய் என்பது முக்கியமான ஒரு நோயாகும். இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு பரவாமல் இருப்பதற்கு எந்த செல்லப்பிராணிகளை கையாண்ட பிறகும் உடனடியாக சோப்பு போட்டு கை கழுவுவது அல்லது ஒரு கிருமி நாசினி கொண்டு நம் கைகளை சுத்தம் செய்வது முக்கியமாக நமக்கு பயனளிக்கும். வெறிநோய் போன்ற நோய்கள் பற்றி சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நன்மை பயக்கும். விலங்குகளின் மீது நாம் காட்டும் கருணை என்பது வெறும் உணர்வு மட்டும் அல்ல, அது நம் சமுதாயத்தின் நாகரிகத்தின் அடையாளமும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே பொறுப்பான முறையில் செல்லப்பிராணிகள் வளர்ப்போம், முறையான தடுப்பூசி செலுத்துவோம் மற்றும் மனிதாபிமானமாய் பராமரிப்போம் என்று நினைவில் கொள்ள வேண்டும். என்ன முத்தழகு, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க சொன்னது உனக்கு தெளிவாக புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுதுக்கா. செல்ல பிராணிகளை பொறுப்புணர்ந்து நாம வளர்க்கணும். வாயில்லா ஜீவன்களாச்சே, அதுங்களும் நம்மள மாதிரி தானே. சரியா சொன்ன முத்தழகு. செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, நோய் வராமல் தடுப்பூசி போட்டு பாதுகாக்கிறது, இப்படி எல்லா விவரத்தையும் நீ சரிவர கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா செல்லப்பிராணியை நீ நல்ல விதமாக வளர்க்கலாம். கண்டிப்பாக்கா. நீங்க நாளைக்கே அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. நான் எப்படி வளர்க்குறேன்னு பாருங்களேன். சரி சரி, கொண்டு வந்து தரேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? ஒரு 2-3 நாள் வேளாண் சுற்றுலா போலான்னு இருக்கேன். வேளாண் சுற்றுலாவா? அது என்னக்கா? ஓ, உனக்கு தெரியாதுல்ல? அப்ப இவர் சொல்றதை கேளு. யாருக்கா? வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ. அக்ரோ டூரிசம்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் அண்டு மாடர்ன் ட்ரேட். நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தையும் இந்த நவீன வணிகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் தான் ஒரு அக்ரோ டூரிசம். சனி ஞாயிறானாவே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர டிராஃபிக் ஆகுது. உண்மைதான். முன்னாடி காலங்கள்லாம் என்ன செஞ்சோம்னா, ஒரு சுற்றுலானாவே என்ன செய்வோம்னா தாய்லாந்து ட்ரிப்பு, வியட்நாம் ட்ரிப்பு, இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம். அடுத்து அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் பட்ஜெட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய லோக்கல் ரிசார்ட்ஸ் அதுக்கு ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த காங்கிரீட் காடுகளில் வாழக்கூடிய நகர மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வேர்களை தேடி, தங்களுடைய அமைதியை தேடி இன்று கிராமப்புறத்திற்கு வெகு ஆவலாக வர காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தான் நாம் பயன்படுத்தணும். அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வியல் என்ன,
பயிர் விளைவிக்கிறது மட்டும் விவசாயினுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நகரத்து மக்கள் வந்து கிராமத்தில் வர்றதுக்குடைய மெயின் நோக்கமே காலையில் எழுந்துச்சோன்னே அந்த குயிலுடைய இசை, அந்த மண்ணுடைய வாசனை, கிராமத்து அம்மியினுடைய அரைக்கக்கூடிய அந்த சமையலுடைய ருசி. மேலும் அங்கே அக்ரோ டூரிசத்துக்கு வரும்பொழுது உடனே அப்பொழுது பழுத்த பழத்தையும் அப்பொழுது காய்த்த காயையும் அந்த ருசி இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு என்டைலி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அனுபவத்தை கிடைக்குதுங்க. இந்த அக்ரோ டூரிசத்தில் அனுபவம் கிடைக்குது. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கணுன்றதில் வந்து ஒரு முனைப்பு எப்படி வந்துச்சுன்னா, ஐ ஹேட் பீன் மோர் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த அக்ரிகல்ச்சர். 2000 விவசாயம் பண்ணணும்னு ஒரு பிளான் வந்துச்சு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசியில் வளர்ச்சி அதிகாரி. என்னதான் எல்ஐசியில் வேலை பார்த்தாலும் ரிட்டையர் ஆனால் விவசாயத்தை தொடணுன்ற ஒரு தீராத காதலில் தான் 2000 விவசாயத்தை ஆரம்பித்தேன். நான் இருக்கிறது கம்பத்தில் ஒரு 25 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணேன். வாங்கின எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. என்னுடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா, தென்னை மரம்ன்றது எல்லா ஏரியாவும் வரும். அது ராம்நாள்லேயே வரும், கோயம்புத்தூர்லேயே வரும், எல்லா பக்கம் வரும். ஆனால் எங்கள் கம்பம் வேலி பார்த்திங்கன்னா திராட்சைக்கின்ற ஒரு அருமையான ஒரு கால சூழ்நிலைகள், மண் வளம், ஹியூமிடிட்டி எல்லாமே இருக்கும்போது அந்த திராட்சை பயிர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனதில் இருந்த ஒரு வெறியில் என்ன செஞ்சேன்னா, இருக்கிற தென்னந்தோப்பு பூரா வெட்டினேன். என் தோட்டம் என்னென்னா ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில், கம்பம் டு குமுளி மெயின் ரோட்டில் இருக்குது. ஒரு 25 ஏக்கரும் தென்னந்தோப்பு வெட்டும் பொழுது எல்லா பேரும் வஞ்சாங்க. நீங்கள் படித்தவன் பாட்டை கெடுத்துனான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். நல்ல விளையக்கூடிய இந்த தென்னை மரத்தை வெட்டி இவர் என்ன செய்ய போகிறாருன்னு நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உடனே நான் வந்து அடுத்தது இந்த கம்பம் வேலிக்கு இந்த கால சூழ்நிலைக்கு திராட்சை பயிரிடுவோம். ஏன்னா கம்பம் வேலி திராட்சை தான் உங்களுக்கு 365 டேஸ்க்குமே திராட்சை கிடைக்கும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் திராட்சை கிடைக்கும். எங்கள் திண்டுக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 மாதம் தான் கிடைக்கும். நாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் திராட்சை கிடைக்கும். கர்நாடகா பார்த்தீங்கன்னா 3 மாதம் திராட்சை கிடைக்கும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் திராட்சை கிடைக்கும். வேறஸ் இன் அவர் கம்பம் வேலி we are having the 365 days the harvesting of the grapes. இதனால தான் எங்களுக்கு ஜிஐ டேக் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய கம்பம் திராட்சைக்காக தான் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. ஆக நான் பார்த்தீங்கன்னா அந்த 25 ஏக்கர் ஒரு ஆர்வ கோளாறில் திராட்சையை பண்ணிட்டேன். திராட்சை 2000 ஆரம்பித்தேன். 2001 நல்ல அருமையாக திராட்சை பண்ணேன். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 10 டன் 12 டன் எடுப்பேன், 12 டன்ஸ். ஆனால் என்னால் விலையை வைக்க முடியாது தவிர அதுக்கு விலையை வைக்க முடியல. ஐ கேனாட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் தேர். ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணுறேன். எல்லா பேரும் வருவாங்க, சார் உங்கள் பஞ்சஸ்லாம் நல்லா இருக்கே, அருமையாக இருக்குவாங்க. ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவேன். என்னால் பார்த்தீங்கன்னா விலையை வைக்க முடியல. விளைவிக்கிறேன், நல்ல ஒரு 10 டன் 12 டன் கொடுக்குறேன் ஏக்கருக்கு. பட் ப்ரைஸ் இஸ் நாட் அ ஃபேர் ப்ரைஸ். ஈவன் ஐ எம் நாட் டச்சிங் த பிரேக் இன் பாயிண்ட் லெவல். அந்த பிரேக் இன் வரணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஏன் நம்ம மெயின் ரோட்டில் இருக்கோம், என்னுடைய திராட்சையை விற்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும். அதுக்கு ஒரு தீர்வு என்பது பார்க்கும் பொழுது ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்குன்னு சொல்லி நான் 2007 அக்ரோ டூரிசம் ஆரம்பித்தேன். என்னுடைய தோட்டத்தில் டெய்லி ஒரு 3000 பேர் 4000 பேர் வருவாங்க. உள்ளே வருவாங்க. என்னுடைய திராட்சையுடைய கல்டிவேஷன் ஆக்டிவிட்டீஸ், ப்ரூனிங் மெத்தட் டு தட் ஹார்வெஸ்ட் லெவல் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்க்குறாங்க. ஓ இதுதான் திராட்சையா, நான் திராட்சை மரத்தில் வருமா, செடியில் வருமா, கொடியில் வருமானு தெரியாமல் இருந்தோம். இங்கே வந்தோன்னு அந்த திராட்சை இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா வாரவங்களாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு பெரிய தீர்வு கிடைச்சி. வெரி குட். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து நம்முடைய டோர் ஸ்டெப்லேயே என்னுடைய திராட்சை விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி. எனக்கு அக்ரோ டூரிசம்ன்றது நாம் ஒரு பயிர் விற்கக்கூடிய ஒரு விலை மட்டும் அந்த ஒரு அக்ரோ டூரிசம் இல்லை. அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட், ஒரு வாழ்வியல். நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தேர் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும்.
உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா தேர் வெரி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எனக்கு என்ன தீர்வு இருந்துச்சுன்னா, என்னுடைய பொருளுக்கு நான் விலை வைக்கிறேன். இப்போ ஒரு திராட்சை வந்து 1 கிலோ 70 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அதே திராட்சை கம்பத்தில் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என்னுடைய மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல திராட்சையை வாடிக்கையாளருக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பறித்து கொடுக்கணும். அந்த குறைஞ்ச ரேட்டில் என்கிட்ட வாங்குறது 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அங்கே கம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் 120 வரைக்கும் விற்கிறாங்க. ஆக என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நல்ல ஒரு பொருளை கொடுத்தன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. விலை குறைவாக கொடுத்த திருப்தி இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் கெய்னிங் சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அவர் வைனியார்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்த நிலையை நான் சிந்தித்தேன். சரி, இனி வந்து இதை விடக்கூடாது, இதை சிக்கனை பிடிக்கணும்னு சொல்லி இதுக்கு அடுத்து வேல்யூ ஆர்டர், அந்த வேல்யூ ஆர்டர் வரும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லாபகரமான தொழிலாக இது ஒரு கன்வர்ஷன் கிடைச்சு. என்னுடைய கிரேப்ஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஒயின் பண்ணுறேன். இந்த ஹோம்மேட் ஒயின் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 lakhs பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம்மேட் ஒயினை விற்கிறேன். நான் நல்ல குவாலிட்டியான ஒயின் விற்கிறேன். என் ஒயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 520, பட் இட் இஸ் அ மோர் ப்ரீமியம் ஒயின். எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்டன் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் லெவல். நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோன்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய திராட்சை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிரேப்ஸ் ரெசின், ஐ எம் கன்வெர்டட் டு ரெசின். அந்த ரெசின் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஒரு நாளைக்கு மினிமமாக வந்து ஒரு 10 கிலோ ரெசினை விற்கிறேன். 10 kg ரெசின் விற்கிறேன். அடுத்து என்னுடைய ஒயின்யார்டில் உள்ளே வரக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைங்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டெம்ட் ஆவாங்க. ஏன்னா திராட்சை எப்படி பார்த்துட்டே இப்போ பழமாக இருக்கு இல்லையா, பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் என்ன செய்வேன்னா, வரக்கூடிய குழந்தைகள் வந்து என் குழந்தைங்க நினச்சிக்கிட்டு ஒரு பவுலில் அப்போ பறித்த திராட்சையை வாஷ் பண்ணி ஒரு ஸ்மால் பவுலில் உள்ள ஒரு ஸ்டிக் போட்டு வரவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க அந்த குழந்தைக்கு அந்த திராட்சையை கொடுக்குறோம் இல்லாமல் வரக்கூடிய பேரண்ட்ஸும் அந்த திராட்சையை சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் இட் வில் அட்ராக்ட். உடனே என்ன செய்வாங்கன்னா, வாங்குறவங்க எனக்கு 1 கிலோ வாங்குறவங்க 3 கிலோ வாங்குவாங்க, 3 கிலோ வாங்குறவங்க 5 கிலோ வாங்குவாங்க. ஆக நான் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது சர்வீஸாக பார்த்தேன். என்னுடைய அக்ரோ டூரிசத்தில் உள்ளே வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய சேல் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பார்த்திங்கன்னா 500 கிலோ. வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய கஸ்டமர் 10,000 பேர் வராங்க. உள்ள விவசாயத்தை மட்டும் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்த்திங்கன்னா வெரி வெரி மீகர் பர்சன்டேஜ் தான். அந்த சக்ஸஸ் ரேஷியோ எடுத்துட்டிங்கன்னா மீகர் பர்சன்ட் தான். நாம் அதை என்ன செய்யணும்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுன்னா அதில் வந்து ஒரு வேல்யூ ஆடட் என்னன்னு பார்க்கணும். இல்லை நாம் ப்ரொடியூசர் மட்டும் இருக்கக்கூடாது, நாம் ஒரு ட்ரேடராக மாறணும். அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஏரியா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும். பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். த கிரானிக் ப்ராப்ளம் இஸ் அ மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விவசாயம் ஜெயிக்கலாம். எனக்கு எப்படின்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களை பாருங்கள், அக்ரோ டூரிசம்னு வரும்போது தாவரே சார் தான் எனக்கு வந்து குரு. அவரை பார்த்து நான் ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் அனைமா நான் தான் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் 2005 ஆரம்பித்தாங்க, நான் 2007 ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா மோர் தென் 4 crores. நான் இதுவரையும் பார்த்திங்கன்னா திராட்சையை வெளியில் கொண்டு போய் விற்றதே இல்லை. எனக்கு 25 ஏக்கர் இருக்குது. 25 ஏக்கருடைய திராட்சையுமே நான் என்னுடைய தோட்டத்துக்குள்ளே வரக்கூடிய கஸ்டமருக்கு கொடுக்குறேன். கஸ்டமரும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன செஞ்சேன்னா, இவ்வளோ பேர் வராங்க இல்லையா, அடுத்த நிலைக்காகவே ஒரு அட்வென்ச்சர் பார்க் வச்சேன். நான் முல்லைப்பெரியார் டேமுடைய மினியேச்சர் உள்ளே வச்சு, முல்லைப்பெரியாருடைய பென்ஸ்டாக் எல்லாமே வச்சு, அந்த ஜான் பென்னிகுக் பெரிய சிலை வச்சு, அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பென்னிகுக் வந்தனால இவ்வளவு தண்ணி வசதி இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள அப்புறம் பேடி ஃபீல்டிலேருந்து எல்லாமே காமிக்கிற ஒரு மாடல் எல்லா வசதியும் காமிச்சிட்டு உள்ள லானு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன் உள்ள பிளேயிங் ஏரியா எல்லாம் வச்சுட்டு, இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுறேன்னா வெறும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். வெரி மீகர் அமௌண்ட். ஏன்னா ஒரு கிராட்டிவிட்டியோட வந்து நான் பெண்டிகுக் கொடுக்கணும். அந்த கிராட்டிவிட்டி பெண்டிகுக் கொடுக்கும்போது எல்லா பேரும் பார்க்கணுன்றக்காக தான் மகாபாரதத்தில் கர்ணன் கிராட்டிவிட்டியோட வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. நான் இந்த பெண்டிகுக்னால தான் அந்த விவசாயமே இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் நல்லா இருந்திருக்கேன்னா அவர்னால தான் சொல்லி அவருக்காக ஒரு பெரிய ஸ்டேச்சு வச்சேன். அடுத்த நிலை பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க். விவசாயம் பாதிக்கக்கூடாது, அதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா
விவசாயத்துக்கு மேலே எங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின், 9 அட்வென்ச்சர்ஸ் மேலே, ஜிப்லைனு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை சைக்கிளு, கீழே விவசாயம் நடக்கும். அது பாதிக்கவே பாதிக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். வரக்கூடிய அக்ரோ டூரிஸ்ட்டுக்கு அடுத்த நிலை கொண்டு போவோம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே இந்த செல்லில் தான் உட்காந்துட்டாங்க. எல்லாமே இப்போ செல்லு இல்லாதவர்கள், செல்லாதவர்கள். இந்த குழந்தை என் தோட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஏறிச்சுன்னா 9 அட்வென்ச்சர்ஸ் பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா க்ரியேட் ஆகுது. உள்ளே ஹார்ஸ் ரைடிங் வச்சுருக்கேன், உள்ளே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டிக் பேட்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு அடுத்த நிலை. இந்த அக்ரோ டூரிசம் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த விவசாயம் என்பது நஷ்டமான தொழில்ன்றதை விட்டுட்டு இந்த விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். என்ன முத்தழகு, வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் மனோகரன் அவங்க சொன்னதை கேட்டியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. நல்லாவே புரிஞ்சுதுக்கா. இயற்கையோட இணைஞ்சபடி சுற்றுச்சூழலை ரசித்தபடி இருக்கும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம் முத்தழகு, அழகை ரசிக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு வேணுங்கிற பசுமையான பழங்கள், காய்கறிகள் எல்லாமே நாம வாங்கிக்கலாம். சூப்பர்க்கா. சரி சரி, இந்த முறை நீங்கள் போயிட்டு வாங்க. அடுத்த முறை நீங்கள் சுற்றுலா போகும்போது உங்கள் கூட நானும் வரேன். அது சரி, ரோசி எங்கே விட்டுட்டு போறீங்க? ரோசியை காப்பகத்தில் தான் விட்டுட்டு போகலான்னு இருக்கேன். அக்கா, ரோசி தான் என்கிட்ட அன்பா பாசமாக பழகுதுல. நீங்கள் வர வரைக்கும் நான் வேணும்னா பார்த்துக்கிறேன். இப்போ தான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சுல்ல. ரொம்ப நல்லதா போச்சு முத்தழகு. அப்ப ரோசி உன்கிட்ட இருக்குன்னா நானும் திருப்தியா சந்தோஷமா சுற்றுலா போயிட்டு வருவேன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த முறை விதை, உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி B. சண்முகப்பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு P. வாசுதேவன்.